வணக்கம் தீபிகா. நிச்சயமாக கோவை இருகூர் நியூ காலனி பகுதியைச் சேர்ந்த பாரதி ராஜா என்பவரது 13 வயது மூத்த மகன் ஆர்ஜிபூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். தற்போது கோடை விடுமுறை என்பதால் வீட்டிலிருந்து அந்த சிறுவன் நண்பர்களுடன் சிலருடன் இருகூர் மாசாணி அம்மன் கோவில் அருகே உள்ள வாய்க்காலில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். ஆனால் இரவு நேரம் நீண்ட நேரமாகியும் சிறுவன் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த பெற்றோர் அவனுடன் சென்ற நண்பரிடம் விசாரித்துள்ளனர். அதற்கு அவர்கள் யாரோ ஒரு மர்ம நபருடன் அவன் தனியாக சென்றதாக கூறி மழுப்பியுள்ளனர். இதனால் பயந்து போன பெற்றோர்கள் உடனடியாக சிங்கனூர் காவல் நிலையத்தில் சிறுவனை காணவில்லை என அவசர புகார் அளித்துள்ளனர். புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த சிங்கனூர் காவல்துறையினர் அதை நடத்தியுள்ளனர். அப்பொழுது அவர்கள் முன்னுக்கு பின்னாக பதிலளித்ததால் போலீசாருக்கு சந்தேகம் வந்தது. இதன் அடிப்படையில் போலீசாரின் தீவிர விசாரணையில் முடிவில் வாய்க்காலில் மீன்பிடிக்க கொண்டிருந்த போது சிறுவர்களுக்கு இடையே திடீரென கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த 2 சிறுவர்கள் அங்கிருந்த காலி பாட்டில்களால் எடுத்து அந்த மாணவன் தலையில் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த அந்த மாணவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதனால் பயந்து போன அந்த சிறுவர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அந்த சிறுவனின் உடலை அங்கேயே ரகசியமாக குழி தோண்டி புதைத்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளனர். இதனால் காட்டிய அடையாளத்தின்படி இன்று காலை சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சிங்கனூர் காவல்துறையினர் புதைக்கப்பட்ட மாணவனின் உடலை தோண்டி எடுத்து மீட்கப்பட்டுள்ளனர். பிரேத பரிசோதனைக்காக உடல் கோவை சிங்கனூர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விளையாட சென்ற இடத்தில்